சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது டோய்க்கும் நம்ம கோவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதை இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். கட் பண்ண இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டோய்க்கும் கோவனுக்கும் போட்டோ ஷூட் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மேரிட் கப்பல் மாதிரி நம்ம கோவனுக்கு இந்த போட்டோக்கெல்லாம் போஸ்ட் தரது வரமாட்டுது. ஒன்னு அவங்களை விட்டு தூரமா தள்ளி நிக்கிறான், இல்ல நம்ம டோய்க்கு பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து நிக்கிறான். இங்க பாரு, நீ சும்மா என்ன முறைச்சிட்டு இருக்காத, எப்படி போஸ்ட் தரணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம சைலண்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பார்க்க அவன் பக்கத்துல அந்த செக்ரட்டரிஷின் நின்னுட்டு இருக்காங்கன்றத கவனிச்சானா இல்லையான்னு தெரியல. என் பாஸ் இன்னைக்கு ரொம்ப பெஸ்டா இருக்காருன்னு சொல்ல இதை கேட்டதும் செக்ரட்டரிஷின் அப்படின்னு நீ என்ன சொல்ல வர? எங்க மேம் டோய் உங்களுடைய பாஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தெரியுறாங்கன்னு சொல்ற. நான் வேணும்னே அந்த அர்த்தத்துல சொல்லல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சமாளிச்சிட்டு இருக்காரு பார்க். அவங்க வேணும்னே ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க, ஒருவேளை அவங்க அடிக்க தான் வராங்களோன்னு நினைச்சு பார்க் பயந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம டோய் கோவான் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வர கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் கப்பல் மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க, வெட்டிங் முடிஞ்ச அப்புறம் கிஸ் பண்ணுவாங்கல்ல, அது எங்கன்னு கேட்க நம்ம டோயும் வேற வழி இல்லாம கோவனை கிஸ் பண்றதுக்காக போறாங்க. இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு அவன் முடிச்சிட்டு இருக்கான். டோயும் பதிலுக்கு ஆமா, இப்ப நமக்கு வேற வழி இல்ல, கான்ட்ராக்ட்ல இருந்த அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, மத்தவங்க முன்னாடி மட்டும் நம்ம எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துக்கணும், வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. கடைசியில கோவன் உங்களுக்கு கிஸ் பண்றதுக்காக போறான். டோய் அப்படி நின்னுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியாத மாதிரி உன்னுடைய விரல நடுவுல வச்சு கிஸ் பண்ணிடுறான். எப்படியோ இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவானுக்கு இதெல்லாம் வராது, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே பார்க்க அங்க நின்று அவனுக்கு போஸ்ட் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். சான் தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டோய் போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. நீ இதுக்காக எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நம்ம ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். டோய் எதுக்காக இப்ப அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கோவான அவங்களை திரும்பி முறைச்சிட்டு இருக்கான். சான் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவனும் டோயை பார்த்து கோவான் உண்மையாவே ரொம்ப நல்லவன், அவன் வெளியே மத்தவங்க கிட்ட எல்லாம் ரூடா நடந்துகிட்டாலும் உன் மேல எப்பவுமே கேரிங்கா தான் இருக்கான். டோய் நீ இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவுமே உன் சைடு தான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து வெளியே போறதுக்காக செக்ரட்டரிஷினும் கார் எல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த சான் முன்னாடி நம்ம கோவன் வேணும்னே சீன் போடணும்ன்றதுக்காகவே வந்து பேசிட்டு இருக்கான். டோயை பார்த்து பேபின்னு எல்லாம் கூப்பிட்டு நீ ரெடியா இருக்கியா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே போலாமான்னு கேக்குறான். இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம டைலாக் பேசிட்டு இருக்கான்னு யோசிக்கிற நம்ம டோயும் எதுவும் சொல்ல முடியாததுனால சைலண்டா அவங்க கூட அங்க இருந்து வெளியே போறாங்க. இன்னும் நம்ம கோவன் அமைதியாகல. சான் கிட்ட வந்து இப்ப டோய்க்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ அவகிட்ட அதிகமெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, என் கண்ணு ஃபுல்லா எப்பவுமே ஒன்னே தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோ. கார்ல இங்க இருந்து அவன் டோய் கூட போகும்போதும் கூட சேனை பார்த்து தான் சிக்னல் பண்ணிட்டே போறான். இப்ப நமக்கு யூனை காட்டுறாங்க. கோவானுக்கு மேரேஜ் நடந்திருக்குன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் செம்ம கடுப்புல இருக்காங்க. கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு யாரும் அவங்க கிட்ட பேச வந்தாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கடைசியில பார்க் தான் பரபரப்பா ஓடி வந்து யூன் நான் இந்த விஷயத்துல அவங்க கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், இது தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு தான் இவ்வளவு நாள் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் பர்ஃபெக்டான மேரேஜ் கிடையாது, அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். பாஸ் அவருடைய பவர்ஸ் எல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பதிலுக்கு இவனு நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு பெரிய மேரேஜ் நடந்திருக்கு, இது என்ன உனக்கு சாதாரணமான விஷயமா, என்னால அப்படிலாம் இது சாதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு கோச்சுக்கிட்டு தான் போறாங்க. இப்ப நமக்கு அந்த கில்லரை காட்டுறாங்க. அவனும் செம்ம டென்ஷன்ல இருக்கான் போல இருக்கு. பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் டோய் இவங்க இருந்து தப்பிச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் கூடவே இருக்க அந்த பாடி கார்டு தான். ஃபர்ஸ்ட் அவனை தூக்கணும்னு சொல்லி நம்ம கோவனுக்கே ஸ்கெட்ச் போடுறோம். இப்ப நைட் டைம் நம்ம டோயோட அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இதே அபார்ட்மெண்ட்ல தானே ஸ்டே பண்ணி ஆகணும். அதனால அவனுடைய ஃபிங்கர் பிரிண்டையும் அந்த கதவுல வச்சு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த லாக்கையும் அந்த கில்லர் உடைச்சிட்டா? பதிலுக்கு டோயும் இல்ல, இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான லாக்கு, சரி இப்ப இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ உள்ள வான்னு சொல்லி அவனை பிளாட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. கோவானோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போறான். திடீர்னு நம்ம டோயை அங்க பாருன்னு சொல்லி அவங்களை ஹக் பண்ற மாதிரி பிடிச்சிடறான். இவன் எதுக்காக இப்படி பயப்படுறான்னா, ஹால்ல டோயோட பொருள் எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா அந்த கில்லர் உன்னுடைய பிளாட்டுக்கு வந்திருக்கான், அதனாலதான் இங்க இருக்கிற பொருளும் கலைஞ்சு போயிருக்கு. அதுக்கு டோய் சொல்றாங்க, நீ ரொம்பலாம் யோசிக்காத, இது நான் பண்ண வேலை தான், கொஞ்ச நாளா என்னுடைய வெட்டிங்க்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால என் வீட்டை கிளீன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, இப்போ நான் இதை கிளீன் பண்ற நிலைமையில இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீயும் அப்படியே எங்கேயாவது படுத்து தூங்கிடுன்னு சொல்லிட்டு உங்க சோஃபால போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவான் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ, ஆனா வீட்டுல ஒரு லோன்லியான பர்சனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரா டோய் கிட்ட போய் உங்களுடைய கையை தர சொல்லி அவங்களுடைய கையை டச் பண்ணி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி தந்துட்டு இருக்கான். டோயும் எழுந்து உன்னால இதெல்லாம் பண்ண முடியும்ல, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், வீட்டுல ரெடி பண்ற சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதை மட்டும் செஞ்சு தர முடியுமான்னு கேட்க இவன் டென்ஷன் ஆயிட்டான். என்ன சொல்லிட்டு இருக்க நீ, நான் ஒன்னும் இப்போ உனக்காக வேலை செய்யற ஒர்க்கர் கிடையாது, நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இப்ப நான் உன்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த ஹெல்ப் வேணா, எனக்காக வேற ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு போறாங்க. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ரெஸ்ஸை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா இது ஒரு டஸ்ட்பின் கிடையாது, வேற யாருக்காவது இதுல இருக்கிற ட்ரெஸ் தேவைப்பட்டு அவங்க எடுத்துட்டு போலாம், இது ஒரு டொனேஷன் பாக்ஸ் மாதிரி, இது உள்ள என்னுடைய ட்ரெஸ் ஒன்னு இருக்கு, அதை வெளியே எடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா
வெளியே எடுத்து கேட்டுட்டு இருக்கா நம்ம டோய் கிட்ட. கடைசியா அவங்க தூக்கி போட்ட ட்ரெஸ்ஸும் கிடைச்சிருது. கோவன் மேல இருக்கிற கோவத்துல தானே அதை அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. இப்ப மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனும் அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு இதுல ஏதோ ஒரு கரை பட்டிருக்கு, கண்டிப்பா உனக்கு இது வேணுமான்னு கேட்கறான். ஆமான்னு நம்ம டோயும் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவன் வெளியே எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே அதுக்கப்புறம் இவனே கஷ்டப்பட்டு உள்ள தூக்கி போட்டுட்டு இருக்கான். இப்ப சேனை காட்டுறாங்க. அவன் அவனுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது டோய் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. கோவான் எப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அவனும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அது 1977ல ஆரம்பிச்ச ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த ஃபவுண்டேஷனுடைய போட்டோஸ்லாம் நியூஸ்ல வந்திருக்கும்ல, அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்கறான். இப்ப நமக்கு டோயை காட்டுறாங்க. அந்த கில்லரோட பாஸா யார் தான் இருக்க முடியும்ன்றது அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு யார் மேல டவுட் இருக்குன்னா அந்த மியாங் மேலதான். மேடம் ஜூ இறந்ததுல இருந்து அவன் நடந்துக்கிற விதமே கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னைக்கு மேரேஜ் நடக்கும்போது கூட அவன் லூஸ் மாதிரி சிரிச்சிருப்பான். மேடம் ஜூவோட ஃபியூனரல்ல கூட அவன் டோய் கிட்ட சொல்லியிருப்பான், இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் அப்பாவோட கண்ட்ரோல தான், அதுக்கப்புறம் அது எனக்கு தான் வரும்னு. கண்டிப்பா மியாங் தான் அந்த கில்லரை வேலை வாங்கிட்டு இருக்கானே இவங்க யோசிக்கிறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டோயும் கோவானும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இப்படி இந்த நைட் ட்ரெஸ் காஸ்டியூம்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பேசிக்கிறதுனே தெரியல. இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கோவான் கேட்க டோயும் பதிலுக்கு என்ன பண்ணணும், இப்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் போய் தனித்தனியா படுத்து தூங்க வேண்டியதுதான். இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் அமைதியா அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. ஆனா என்ன உங்களுக்கு தூக்கம் தான் வர மாட்டுது. பல மணி நேரமா போராடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், எப்படியாவது தூக்கம் வந்துடணும்னு. இவன் டோய்க்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். டோயும் கோவானுக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கும் போது நம்ம கோவானுக்கு அவன் ஹியூமனா இருக்கும் போது நடந்த ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் வருது. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே அவனுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு ஆளும் ஓடி வராரு. மாஸ்டர் ஈசுன், இந்த டைம்ல நீங்க இப்படி எல்லாம் வெளியே வந்திருக்க கூடாது, உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்கிற ஈசுனுக்கு பயமே இல்ல. நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தாலே போதும், அவருக்கு இதெல்லாம் தெரியாத, அவர் கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஈசுன் ஒரு நதிக்கு பக்கத்துல வரான். அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க கையில கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலை இது யூனா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஃபேஸ நம்ம காட்டல. தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற நம்ம கோவானுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி ட்ரீம்லாம் திடீர்னு ஏன் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்னு புரியலையே. அந்த பொண்ணு யாருன்றது கூட என்னால பார்க்க முடியல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே இருந்து சத்தம் கேக்குது. இவனும் அது என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறான். ஒருவேளை அந்த கில்லர் தான் வந்துட்டானான்னு சொல்லி அவன் பதறி போய் வந்திருக்கான். ஆனா பார்த்தா அது நம்ம டோய் உட்கார்ந்து ரொம்ப பொறுப்பா பாலும் பண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டோய், நீ தானே இது? இவ்வளவு மார்னிங் சீக்கிரம் எழுந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சரியா தூங்கலையான்னு கேட்க, அதெல்லாம் நான் நல்லா தான் தூங்கினேன், ரொம்ப பசிச்சது, அதான் ஏதாவது சாப்பிடலான்னு எழுந்து வந்தேன். நீயும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம். இவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அந்த காஃபி இருக்கான்னு கேட்கறான். டோய் இல்லன்னு சொல்றாங்க. என்னது, உன் வீட்டுல காஃபி இல்லையா? அது இல்லாம நீ எப்படி இருக்க? பதிலுக்கு டோயும், எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல, அதனால அது எனக்கு தேவைப்படலன்னு சொல்றாங்க. கோவான், இப்ப இதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம எப்ப மறுபடியும் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிற வேலையை ஆரம்பிக்க போறோம்னு கேட்க, இன்னைக்கு வீக்கெண்டு நான் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன், என்னால கண்டிப்பா முடியாது, இப்ப எனக்கு தான் அந்த கில்லரோட ஃபேஸ் தெரியலையே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்க டோய் அவங்களுடைய பிளான சொல்றாங்க. எனக்கு ஒருத்தவங்க மேல டவுட் இருக்கு, அது அந்த மியாங் தான். கட் பண்ணா இப்ப நமக்கு அந்த மியாங்க தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல ஜூடோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிராக்டிஸ் பண்ண சொன்னா அவன் கூட விளையாடுறவன கழுத்து நெரிச்சு சாகடிச்சிருவான் போல இருக்கு. அந்த பையனை மயங்கிடுறான். 4 பேர் வந்து அந்த பையனை விட சொல்லி மியாங்க பிடிச்சப்பறம் தான் விடுறான். கடைசியா அங்க இருந்து போகும்போது அந்த பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உனக்கு எதுவும் ஆகல, நீ ஏன் ரொம்ப நடிக்கிற, நீ உயிரோட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நேரம் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். இதே நேரம் வீட்டுல நம்ம கோவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டோய் வந்து அவனுடைய பவர் யூஸ் பண்றதுக்காக. அவங்களும் ரெடியாகி வெளியே வராங்க. என்னன்னு பார்த்தா ஃபேஸ் எல்லாம் மறைச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து ஷாக் ஆகி, இவனே ஆமா இது என்ன கெட்டப்பு, இப்ப நம்ம அவனுடைய இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுவோம், நம்ம அவனை ஃபாலோ பண்ணும்போது அவன் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா, அதுக்காக தான் இந்த கெட்டப்பு. இவனும் பதிலுக்கு அந்த மியாங்க்கு டவுட் வருதோ இல்லையோ, நீ இந்த கெட்டப்ல அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாருமே அவனை வித்தியாசமா பார்ப்பாங்க. சரின்னு அந்த கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியா நம்ம டோயும் கோவான் கிட்ட அவங்களுடைய கையை டச் பண்ண சொல்லி பவர் யூஸ் பண்ண சொல்றாங்க. அவனும் அப்படி பண்றான். அடுத்த செகண்டே அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகியிருக்காங்க. டோய்க்கு ஒன்னும் புரியல, ஏன்னா நம்ம சம்பந்தமே இல்லாம ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கோம், உன் பவர்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்தா இல்லையா, அந்த மியாங் இருக்கிற இடத்துக்கு தானே நான் கூப்பிட்டு போக சொன்னேன். கோவானும் பதிலுக்கு என் பவர் சரியா தான் வேலை செஞ்சிருக்கு, டெலிபோர்ட் ஆகி இப்ப மியாங் எங்க இருக்கானோ அதுக்கு பக்கத்திலே தான் நம்மளும் வந்திருக்கோம், அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்ல கரெக்டா மியாங்கும் உள்ள என்றாகிறான். அவங்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் உள்ள கதவை லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கண்ணாடியில வந்து அவனுடைய ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருக்க மியாங்க்கு இவங்க ரெண்டு பேரும் இருக்க அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்றதுக்காக வரான். யாராவது அவனை நோட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. மியாங் அந்த கதவை ஓபன் பண்றதுக்காக கிட்ட வரும்போது கரெக்டா அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பேசிடுறான். எதுக்கு பிராக்டிஸ் பண்ற இடத்துல அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிற, நாங்க எல்லாரும் வந்து அவனை தடுக்கலன்னா அவனுடைய கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். மியாங் அவனை பார்த்து சைக்கோ மாதிரி முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவனே இங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவனே கண்ணாடியை பார்த்து, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், பிராக்டிஸ் பண்ற இடத்துல அந்த பையன் இறந்து போயிருந்தாலும் எனக்கு எதுவும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இவன் இங்க இருந்து போனதும் நம்ம டோயும் கோவனும் வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. மியாங் பேசிட்டு இருந்தது எல்லாமே இவங்க இவ்வளவு நேரம் உள்ள உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அவன் இப்ப அவனுடைய கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம டோய் தான். கோவன் சீக்கிரம் வந்து என் கையை டச் பண்ணி அவனுடைய பவரை யூஸ் பண்ணு, அவன் இன்னைக்கு எங்க போனாலும் சரி நம்மளும் டெலிபோர்ட் ஆகி இன்னைக்கு அவனுடைய இடத்துக்கே போயிடலாம். பதிலுக்கு நம்ம கோவனும் இப்படி எல்லாம் யோசிக்காம பேசாத, இப்ப அவன் கார்ல தானே போயிட்டு இருக்கான், இப்ப மட்டும் நம்ம டெலிபோர்ட் ஆனோன்னு வை, அவனோட பேக் சீட்லயே போய் உட்காந்து ரெண்டு பேரும் அடுத்த செகண்டே மாட்டிப்போம், இதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஒரு டாக்ஸில நம்ம டோய் அந்த காரை ஃபாலோ பண்ண
பண்ண சொல்லிட்டு இவன் ரிலாக்ஸா பின்னாடி உட்காந்து இந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். கரெக்டா மியாங்கோட காரு ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுது. இவங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனுக்கு தெரியாம அவனை பின்னாடி போய் நோட் பண்றாங்க. இவன் இன்னைக்கு எங்கெல்லாம் போறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த கில்லர் எங்க இருக்கான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி நம்ம டோய் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவன் என்ன பண்றான், அங்க பக்கத்துல 2 லவ்வர்ஸ் காஃபி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்டதும் டோய் செம டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ என்ன நம்ம 2 பேரும் நம்ம அவுட்டிங்க்கு வெளியே வந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த கில்லர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம மியாங்க ஃபாலோ பண்ணணும் ஒழுங்கா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து அவன் அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்ப அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மியாங்க ஆப்போசிட்ல தான் இருக்கான் போல இருக்கு. அதான் அவன் இங்க இருந்து கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம கோவனுக்கு அவன் ஆசைப்பட்ட அந்த காஃபி கிடைச்சிருச்சு. ஜாலியா குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்ன நீ மட்டும் தனியா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க? எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணலையா? அவன் அந்த ஒன்னே ஆர்டர் பண்ணிருக்கான் போல இருக்கு. டோய்க்கு அதை தரக்கூடாதுன்றதுக்காகவே வேகமா குடிச்சு முடிச்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த மியாங் சப்வேக்கு போறதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா இப்ப இவங்க 2 பேருமே வந்திருக்கிறது அந்த போட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போட்டோ போத்துக்கு தான். டோயும் இந்த இடத்தை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் எப்ப டெலிபோர்ட் ஆனாலும் இதே மாதிரி இடத்துக்கு தான் வரும். இந்த மாதிரி கட்டமா இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்துடுறோம். பெரிய ஹால் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனதான் என்ன. கோவன் என்ன பண்றான், அவங்க கேட்டதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அவன் காலி பண்ண அந்த காஃபி கப் எடுத்து அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல வைக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது அந்த மியாங்க லாக்கர்ல ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கான். அவன் தேடி வந்த அந்த பொருள் அதுல இல்ல போல இருக்கு. இதை பார்த்துதான் அவன் கடுப்பாயிடுறான். இவன் திரும்பும் போது கரெக்டா போட்டோ பூத்துல அவங்க 2 பேரும் மறைய ட்ரை பண்ண யாரோ கண்டிப்பா இப்ப அந்த இடத்துல இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு போய் செக் பண்ணவே ஆரம்பிக்கிறான். உள்ள உட்கார்ந்து இருக்க டோயும் சரிவா நம்ம அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு கோவன் கிட்ட அவனுடைய கையை நீட்டி அவனுடைய பவர் யூஸ் பண்ண சொல்றாங்க. இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகிறதுக்கு அவனும் ட்ரை பண்றான். ஆனா திடீர்னு அவனுடைய பவர் வேலை செய்ய மாட்டுது. அந்த மியாங் வேற வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக நம்ம கோவன் என்ன பண்றான், டோயை கிஸ் பண்ணிடுறான். அந்த மியாங்கும் கரெக்டா வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா யாரோ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்ததும் அப்படியே எதுவும் சொல்லாம போயிடுறான். உள்ள யாரு உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவன் ஃபேஸ கூட சரியா கவனிக்கல. அப்படியே அங்க இருந்து போயிடுறான். நம்ம டோயும் கோவனும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின்ல ஒரு போட்டோ வேற கிளிக் ஆகிடுது. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வாயை திறந்து பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. கோவன் தான் டோய் கிட்ட அது வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணேன், கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம அந்த மியாங் கிட்ட மாட்டி இருப்போம். நான் உன்னை கிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால மட்டும்தான் நம்ம ஃபேஸையே பார்க்காம இங்க இருந்து போயிட்டான். டோயும் யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், நல்ல வேலை பண்ண. ஆமா அவனுடைய பவர்ஸ்க்கு என்னாச்சு, அது ஏன் இப்ப சரியா வேலை செய்யல? எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கும் புரியலன்னு கோவான் சொல்றான். சரி நம்ம மியாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்க இருந்து வெளியே வந்து அவன் ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தால அதுல ஏதாவது இருக்கான்னு நம்ம டோய் போய் செக் பண்றாங்க. கோவன் என்ன பண்றான், இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணும்போது ஒரு போட்டோ கிளிக் ஆகி இருக்கும்ல, அதை போய் எடுத்துக்கிறான். அதை பார்த்து அவனே சந்தோஷப்பட்டுட்டு இது நானே பத்திரமா வச்சுக்கிறேன், அந்த மியாங் கைக்குள்ள அது கிடைச்சிடவே கூடாது, அதுக்காக தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் டோய் கூட சேர்ந்து அந்த லாக்கரை போய் செக் பண்றான். அதுல ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த மியாங் வந்து இதை செக் பண்றான், அப்படி என்ன இருக்கும் இல்ல. இப்படி அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி பார்த்தா அந்த அக்யூஸ்ட் லேடி. டோய் அவங்கள பார்த்து பயந்துடுறாங்க. கோவன் தான் அவங்களை தடுத்து அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அந்த அக்யூஸ்ட் தானே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? பதிலுக்கு அந்த லேடியும் டோயை பார்த்து நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அது சொல்லுங்க, இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். ஆமா நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாருன்னு டோய் அவங்கள பார்த்து கேட்க இந்த நிலைமையில என்ன பாக்குறதுக்கு உனக்கு எப்படி தெரியுது, அது நீயே சொல்லணும் அந்த லேடி கேக்குறாங்க. உடனே நம்ம கோவன் எனக்கு தெரியும் நீங்க ஒரு பெக்கர் தானே, ஆமா நீ அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, ஆன்லைன்ல கூட உங்களால முடிஞ்ச பணத்தை எனக்கு சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்ல எழுதி காட்டிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேருமே எங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம், நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவன் அவங்கள பார்த்து கேட்கறான். அந்த லேடியும் என்னது நான் உங்களை தேடி வந்திருக்கேனா, நான் வந்ததை நீங்க தான் சரியா கவனிக்கல, உண்மை என்னன்னா இது ஏன் ஏரியா, இங்க எல்லாம் என்னோட கண்ட்ரோல் தான், என் வீடு கூட அங்கதான் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அட்டைப்பட்டிலே வீடு செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க விட்டா இப்படியே ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. டோய் நம்ம வா இப்ப இங்க இருந்து போலான்னு சொல்லி கோவன் அவங்களை கூப்பிட்டு போறான். அப்ப அந்த லேடியும் திடீர்னு நம்ம கோவனுடைய பவர்ஸ் பத்தி இன்டைரக்டா சொல்றாங்க. ஒரு விஷயம் அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம கோவனுக்கு இந்த லேடி பேசுறது கொஞ்சம் வில்லங்கமா தெரியுது. நீங்க ஏதாவது உளறிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு டோய் அங்க இருந்து கூப்பிட்டு போறோம். 2 பேரும் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம கோவன் அவனுடைய பவர்ஸ் ஏன் சரியா வேலை செய்யல அப்படின்றத செக் பண்றான். டோயோட கையை டச் பண்ணி அவன் கையில வச்சிருக்கிற ஒரு செடியில ஒரு ஃபிளவரை போக்க வைக்கிறான். இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு, அப்புறம் அந்த போட்டோ பூத்துல மட்டும் என்னுடைய பவர் வேலை செய்யலன்னு யோசிக்கிறான். அவன் கையில வச்சிருக்க அந்த ஃபிளவரை அந்த இடத்துல வச்சுட்டு போனதுமே அது திடீர்னு அப்படியே வாடி போயிடுது. இதுல இருந்தே நமக்கு இப்ப கோவானை சுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது புரியுது. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.